Hi friends, welcome back to my channel. No more doubts. அண்ட் இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய கிராமர் யூனிட் 1 கிராமரில் நம்ம ஏற்கனவே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாடல்ஸ் வந்து ஒரு டாபிக் வந்து இருக்குது. அண்ட் அந்த டாபிக் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணிடலாம். மாடல்ஸ் அண்ட் அவங்களுக்கு இது ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ரிவைஸ் பண்ணலாம். A modal verb is used to indicate modality that expresses a speaker's general intention. அதாவது அந்த ஸ்பீக்கரோட ஜென்ரலாக அது அவங்க என்ன அர்த்தத்தில் அவங்க பேச வராங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மாடல் வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதாவது லைக்லிஹுட், அது பிடிச்சிருக்கா, அது தன்னால் முடியுமா முடியாதா, இல்லை அது பர்மிஷனா, ரெக்வெஸ்ட்டா, அது அவங்களோட கெப்பாசிட்டியா, இல்லை நமக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை நமக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, இல்லை இது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஆப்ளிகேஷன், இல்லை நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ், இந்த மாதிரி எந்த மீனிங்கில் வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிற வேர்டு தான் என்னென்னா இந்த மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We use models to show if we believe something is certain, probable or possible. ஸோ அது வந்து நம்மளால் முடியும் அப்படின்னா அது நமக்கு வந்து நம்மளை வந்து நம்ப வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காமன்லி யூஸ்ட் அண்டு மாடல்ஸ் அப்படின்னாலே என்னென்னா கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், must, ought to, need, used to and dare to. இதுதான் வந்து முக்கியமான மாடல்ஸ். அண்ட் இந்த மாடல்ஸ் வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னா பர்சன் இல்லைனா நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட், அந்த இடத்துல எத்தனை பர்சன், அதாவது சிங்குலரா இல்லை ப்ளூரலா அப்படின்னு பர்சனை பொறுத்தோ, இல்லை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட், பர்சன்னா லிவிங் பீயிங்ஸ், நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னா இதே வந்து வேறு ஏதாவது இப்போ நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது இப்போது பர்சன் அப்படிங்கிறது வந்து லிவிங் பீயிங்ஸ் அப்படிங்கிறத விட ஹியூமன்ஸை வந்து குறிக்கிறது. நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் இதே வந்து வேறு ஏதாவது அனிமல்ஸ் ஆர் ட்ரீஸ் அந்த மாதிரி இப்போ இருக்குது அப்படின்னா அதை பொறுத்து அந்த நம்பர்ஸை பொறுத்து மாடல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரோமனை மட்டும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். Complete these sentences using appropriate models. The clues in the brackets will help you. So appropriate models வச்சு நம்மளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க க்ளூஸை வச்சு நம்மளை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. When I was a child, I dash climb trees easily, but now I can't. நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் மரம் ஏறினேன், நான் ஈஸியாக மரம் ஏறினேன். அப்போ கிளைம்புக்கு முன்னாடி ஏறினேன், கிளைம்புனா ஏறுறது, ஏறினேன் அப்படின்னு நம்ம வந்து பாஸ்ட்டை வந்து நம்ம டினோட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடல் வேர்ப்ஸில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இது என்னது எபிலிட்டி இன் த பாஸ்ட், அவங்களே சொல்லிட்டாங்களா. ஸோ பாஸ்ட்டை குறிக்கக்கூடிய மாடல் வேர்ப் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாஸ்ட்டை குறிக்கக்கூடியதுனா எது வரும் அப்படின்னா குட், மைட், வுட், ஷுட். சரிங்களா? குட், மைட், வுட், ஷுட், யூஸ்டு டு, இது எல்லாமே வரும். ஸோ இப்போ இதில் நம்ம எது இங்கே வரும்னு பார்க்கலாம். வென் ஐ வாஸ் சைல்டு ஐ குட் கிளைம்ப். ஸோ ஐ குட் கிளைம்ப் அதுவும் சொல்லலாம். இல்லைனா ஐ மைட் வந்து வராது. ஏன்னா மைட் வந்து மே ஐ கமின் நம்ம கேட்குறோம்ல, ஸ்டாஃப்ஸ்கிட்ட கேட்போம் பார்த்தீங்களா, அது அப்போ என்னென்னா ஒரு பெர்மிஷனோட டைப்பில் வந்து வர்றது மைட். வில் வந்து நான் பண்ணுவேன். ஷால் அப்படின்னா நான் பண்ணுவேன், பண்ணாமே இருப்பேன், அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஐ வுட் போடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஐ வுட் கிளைம் ட்ரீஸ் ஈஸிலி பட் நவ் ஐ காண்ட். இல்லைனா ஐ குட், ஏன்னா இந்த இடத்துல ஐ காண்ட்டுன்னு இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஐ குட் அதுவும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஐ குட் கிளைம் ட்ரீஸ் ஈஸிலி பட் நவ் ஐ காண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், ஐ டேஷ் வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட். ஸோ டிட்டர்மினேஷன், அதாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இப்போ டிட்டர்மினேஷன் வந்து இருக்கிறதால ஐ வில்
ஐ வில், நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ வில் வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட். ஸோ இந்த இடத்துல என்ன சொன்னோம், குட் சொன்னோம், இந்த இடத்துல வில். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, யூ டேஷ் பை திஸ் புக், இட் இஸ் ஒர்த் பையிங். ஸோ இந்த இடத்துல வந்து அட்வைஸ் ஆர் சஜஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அட்வைஸ் ஆர் சஜஷன்னு சொல்கிறதால அண்ட் இந்த இடத்துல வேர்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் வந்து வரதால் நம்ம இந்த இடத்துல கேன், மே, வில், ஷால் எது வேணாலும் நம்ம வந்து போடலாம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா அட்வைஸ் ஆர் சஜஷன். ஸோ இப்போ சஜஷன் அப்படின்னாலே நம்ம ஷால் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஷால் பை திஸ் புக். சரிங்களா? ஸோ அட்வைஸ் அப்படிங்கிறதால நீங்கள் வந்து இது பண்ணலாமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ யூ ஷால் பை திஸ் புக், நீங்கள் இந்த புக்கு வந்து வாங்கலாம், ஏன்னா இது வந்து வாங்குறதுக்கு ரொம்ப தகுதியான புக்கு, ரொம்ப முக்கியமான புக் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூங்கோதை டேஷ் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். ஸோ எபிலிட்டி இன் த ப்ரெசண்ட், இங்கே என்ன சொன்னாங்க, எபிலிட்டி இன் த பாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்ட்டுங்கிறதால இங்கே நம்ம குட்டுன்னு கொடுத்தோம். ஆனால் இந்த இடத்துல எபிலிட்டி இந்த ப்ரெசண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம், கேன் வந்து போட போகிறோம். பூங்கோதை, பூங்கோதையால் பேச முடியும் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பூங்கோதை வில், இந்த இடத்துல வில் நம்ம போட முடியாது, ஏன்னா அது வந்து அவங்க இன்னும் செய்யாமல் இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே செவரல் லாங்குவேஜஸ் வந்து பேச தெரியும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணோம், ஐ வில் வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இன்னும் அந்த சிங்கிங் கான்டெஸ்ட் நடக்கலை. ஸோ அது நடந்துச்சுன்னா நான் வின் பண்ணுவேன், அதனால தான் சொல்கிறோம் ஐ வில் வின்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து பூங்கோதை வந்து ஏற்கனவே செவரல் லாங்குவேஜஸ் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அப்போது நம்ம இந்த இடத்துல வில்லு ஷால்லாம் போடக்கூடாது, கேன் தான் போடணும். பூங்கோதை கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட், ஐ ஸ்வியர் ஐ டேஷ் டெல் லைஸ் அகெயின். ஸோ ப்ராமிஸ் வந்து பண்ணுறாங்க. ஐ ஸ்வியர் ஐ won't tell lies again. ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஐ வில் நாட். சரிங்களா? ஸோ நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. ஸோ அந்த நடந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணதுக்கு அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ cannot சொல்ல முடியாது, ஐ மே நாட் சொல்ல முடியாது. ஏன்னா மே நாட்னா அது அவங்க ப்ராமிஸ் பண்ணுறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ ஐ வில் நாட். சரிங்களா? ஸோ ஐ வில் நாட் டெல் லைஸ் அகெயின். I will not tell lies again. Next, 6th question பாருங்க. My father dash play badminton in the evenings when he was at college. ஸோ அவங்க அப்பா வந்து காலேஜில் இருக்கும்போது பேட்மிண்டன் வந்து விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பாவோட ஹேபிட், ஸோ அது வந்து பாஸ்ட் ஹேபிட் தான், ஏன்னா அவங்க அப்பா காலேஜ் படித்தப்ப அவன் சொல்கிறான். ஸோ அது பாஸ்டில் நடந்த ஒரு ஹேபிட்டை குறிக்கிறது. ஸோ மை ஃபாதர் யூஸ்டு டு ப்ளே. சரிங்களா? ஸோ ஹேபிட்டு அது பாஸ்டில் வரப்போ நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா யூஸ்டு டு வந்து போடுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா பாஸ்டில் வரக்கூடிய ஹேபிட்டுக்கு வந்து யூஸ்டு டு. இதே இப்போ உங்களோட ஹேபிட்ஸ் ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், உங்களோட சின்ன பிள்ளையில் இருக்க ஹேபிட் ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஐ யூஸ்டு டு see cartoons ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல், இல்லைனா ஐ யூஸ்டு டு ஈட் மேகி விச் இஸ் மை ஃபேவரட். ஸோ இப்போ இந்த மாதிரி எப்பயோ நடந்த ஒரு பாஸ்ட் ஹேபிட்டை வந்து நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாடல் வேர்ப் தான் என்னென்னா யூஸ்டு டு. நெக்ஸ்ட், கமாண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ கமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே யூ டேஷ் டூ as I say. ஸோ இந்த இடத்துல கமாண்ட் யூ ஷுட் டூ as I say. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம்னா சஜஷன் சொன்னோமா, அட்வைஸ் ஆர் சஜஷனுக்கு வந்து ஷால் வரும், அதே கமாண்டுக்கு வந்து வரும்போது அதை கண்டிப்பாக செஞ்சாகணும். ஸோ கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறப்போ ஷுட்டு வந்து வரும். சரிங்களா? அடுத்தது, டேஷ் ஐ ஹாவ் another glass ஆஃப் வாட்டர். இதை இப்போ தான் சொன்னேன்னா மே ஐ கம் இன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா மே சொன்னோம். ஸோ அதே தான்
அவங்க ஏற்கனவே தண்ணி குடிச்சிருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ மே ஐ ஹாவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர். சரிங்களா? சிபி ஹேஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் ஹார்ட் பட் ஹீ டேஷ் வின் த ரேஸ். ஸோ இந்த இடத்துல பட் ஹீ டேஷ் வின் த ரேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவனோட பாசிபிலிட்டியை வந்து இந்த இடத்துல வந்து குறிக்குது. ஸோ இங்கே நம்ம சொன்னோம்னா எபிலிட்டி இன் த ப்ரெசண்ட், அதே தான் இந்த இடத்துல பாசிபிலிட்டி வந்து வருது. ஸோ என்னென்னா ஹீ கேன் வின் த ரேஸ். அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை. சிபி ஹேஸ் நாட் ப்ராக்டிஸ்டு ஹார்டு. அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணலை, ஆனாலும் அவனால் அந்த ரேஸில் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாசிபிலிட்டியை குறிக்கிறதால ஹீ கேன் வின் த ரேஸ். நெக்ஸ்ட்டு டியூட்டி. ஸோ டியூட்டினா அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். we dash preserve our natural resources. ஸோ டியூட்டி அண்ட் கமாண்ட் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஷுட்டு தான் வந்து நம்ம வந்து போடணும். வி நீட் ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வி ஷுட் ப்ரிசர்வ் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ என்ன சொன்னேன், கமாண்ட் அண்ட் டியூட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துக்கெலாம் நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஷுட். ஓகேங்களா? அண்டு இதோட இந்த ஃபர்ஸ்ட்டு 10, அதாவது எப்படின்னா உங்களுக்கு எப்போ இந்த க்ளூஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணுறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து முடிஞ்சிருச்சு. அண்டு நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரீரைட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் பை ரெக்டிஃபையிங் த எரர்ஸ் இன் த யூஸ் ஆஃப் மாடல்ஸ். ஸோ மாடல்ஸோட யூஸை வச்சு இதில் என்னென்ன எரர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோ மோர் டவுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.